ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல ஒரு மலையாளம் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க பனி. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவோட பேரு கிரி. இவரு அந்த ஊர்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர். கிரின்னு இவரோட பேரை சொன்னா போதும் போலீஸ்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே பயப்படுவாங்க. நம்ம கிரிக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அவங்களோட பேரு கௌரி. அவங்கள ஒரு 2 பசங்க வந்து பிரச்சனை பண்ண அந்த 2 பசங்களையும் நம்ம கிரி போட்டு அடிச்சிடுறாரு. அந்த 2 பசங்களும் இவன் எப்படா நம்மள அடிக்கலாம் அப்படின்னு கிரிய பழி வாங்குறதுக்கு களத்துல இறங்குறானுங்க. இதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு மெக்கானிக் ஷாப்பை காமிக்கிறாங்க. அங்கதான் இந்த 2 பசங்களும் வேலை செய்யறாங்க. ஒருத்தனோட பேரு டானு, இன்னொருத்தனோட பேரு ஷிஜு. இப்ப அந்த கடைக்கு பஞ்சர் போறதுக்காக ஒரு பையன் வரான். அந்த கடையோட ஓனர் யாருன்னா அவர் ஒரு தாத்தா. அவரு இந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு, டே இந்த டயருக்கு கொஞ்சம் பஞ்சரை போடுங்கடா அப்படின்னா, அதுக்கு அவனுங்க அதெல்லாம் முடியாது, நாங்க இன்னைக்கு லீவு, வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. கட் பண்ணா இப்ப நமக்கு ஒரு டீ கடையை காமிக்கிறாங்க. அந்த டீ கடைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு அதோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டேய் உடனே இங்க வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கு. அப்படியே சைட்ல சுரேஷ்னு ஒருத்தர் போன் பேசிக்கிட்டே வராரு. இவருக்கு ஏதோ இட பிரச்சனை போல அது விஷயமா கத்திக்கிட்டே வராரு. அவர் வந்து இந்த கடையில டீயை குடிச்சிட்டு கிளம்புறாரு. கட் பண்ணா அப்படியே நமக்கு போலீஸ் ஆபீஸா காமிக்கிறாங்க. உள்ள எல்லா போலீஸும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஊர்ல இருக்க எல்லா ரவுடி பசங்க கேங்ஸ்டர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் குரூப்லயே நம்ம கிரியோட கசின் ஒரு பொண்ணு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கு. கட் பண்ணா மறுபடியும் நமக்கு இந்த 2 பசங்களை காமிக்கிறாங்க. டீ கடைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுட்டு அதோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுச்சுல, அந்த பாய் ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, இந்த டானு தான். அவன் மறுபடியும் கால் பண்ணி, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், இன்னைக்கு ஒன்னு மீட் பண்ண வர முடியாது அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறான். இவனுங்க 2 பேரும் இப்ப என்ன பண்றானுங்க, ஒரு ஏடிஎம் முன்னாடி வந்து நிக்கிறானுங்க. கரெக்டா அந்த நேரம் நம்ம சுரேஷ் வராரு. டான் இருக்கான்ல, அவன் சுரேஷ் கிட்ட போயிட்டு, அந்த இட பிரச்சனையை முடிச்சு விடுங்களேன், ஏன் மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டேய் யாரா நீங்க திடீர்னு வந்து இட பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன, அந்த பிரச்சனை இன்னையோட முடியணும் புரியுதா, அதெல்லாம் முடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஷிஜு இருக்கான்ல, அவன் ஒரு கொடையை விரிச்சுக்கிறான். நம்ம டான் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து கழுத்துலயே சொருகி அந்த ஏடிஎம் குள்ள வச்சு கொலை பண்ணிடுறான். இவனும் கொடையை வச்சு மறைச்சுக்கிட்டு யாரும் பார்க்காத மாதிரி பண்ணிடுறான். கட் பண்ணி இப்ப நமக்கு கிரியையும் கிரியோட வைஃபையும் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல வந்து ஒரு கடைக்கு முன்னாடி இறங்குறாங்க. இது ஒரு ஜவுளி கடை. இன்னைக்கு தான் அந்த கடை ஓபனே பண்றாங்க. கடை ஓனருக்கு எவனோ ஒருத்தன் காசு தரணும் போல, ஆனா தர மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதனால அவரு தான் கிரிக்கு கால் பண்ணி இப்ப இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவரோட பணத்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு, ஒருத்தன் பணம் கொடுக்கணும்ல, அவனை பலார்னு அரைஞ்சு கடை மூடுறதுக்குள்ள நீ எவ்வளவு பணம் தரணுமோ அதை மொத்தமா செட்டில் பண்ணிடணும் புரியுதா. நீ யாருன்னு கேட்டா, நான் யாருன்னு இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, பணம் மட்டும் வரல நீ செத்த அப்படின்னு மிரட்டிட்டு கடையை விட்டு வெளியில வராரு. இவர் வெளியில வர்றதுக்குள்ளேயே அவன் பணத்தை கொடுத்துட்றான். சோ கிரினா அங்க இருக்க எல்லாருக்கும் அவ்வளவு பயம். இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க, அதே கடைக்குள்ள வந்து புதுசா 2 சட்டையை வாங்கிக்கிறானுங்க. கொலை பண்ணும்போது ஒரு சட்டை போட்டிருந்தானுங்கல்ல, அதை கொண்டு போய் இப்ப எரிச்சிடறானுங்க. மறுபடியும் இவனுங்க ஒரு ஏடிஎம் முன்னாடி கொலை பண்ணானுங்கல்ல, அந்த ஏடிஎம் வழியாவே நடந்து வராங்க. கரெக்டா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பாத்துருது. ஏண்டா போன் பண்ணப்ப இங்க நீ வரவே மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கா இங்க வந்திருக்க, அதுவா ஒரு வேலையா வந்தேன், சரி வா நம்ம 2 பேர் சேர்ந்து போலாம். இல்ல நான் வந்த வேலை இன்னும் முடியல, நீ போ, நான் அப்புறமா உன் கூட வரேன். அதெல்லாம் முடியாது, நீ உடனே வா அப்படின்னு இவன் கத்தி விட்டுறான். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, இங்க இருந்து போடி அப்படின்னு அந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிருது. நம்ம கிரி இருக்காருல, அவரோட தங்கச்சிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால தங்கச்சியை மீட் பண்ணி விஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரிங்கையும் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கிரியோட அம்மா கால் பண்றாங்க. இன்னைக்கு உங்க பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல, ஆனா அந்த பார்ட்டிக்கு இவங்களால வர முடியாதான், அவங்களுக்கு ஊர்ல வேற ஏதோ ஒரு வேலை இருக்கான், அதனால நீங்க எல்லாரும் சந்தோஷமா பார்ட்டியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை வச்சிடறாங்க. இவங்க எல்லாரும் வந்து இப்ப கிரியோட ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் பொண்ணு கசின் இருக்குல்ல, அதுவும் உள்ள வருது. கமிஷனருக்கு இது கிரியோட கசின்னு தெரியல போல, இந்த பொண்ணுகிட்டே வந்து கிரியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இனிமே டெய்லியும் நீங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த பொண்ணுகிட்டே சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணு அது நேரா வந்து கிரிக்கிட்டே சொல்லிடுச்சு. சரி எனக்கு பசிக்குது, எல்லாரும் சாப்பிட போலாமா அப்படின்னு எல்லாருமே கிளம்பி இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்க, மறுபடியும் அந்த ஏடிஎம் பக்கமாவே நடந்து வரானுங்க. அப்ப கரெக்டா அந்த ஏடிஎம் குள்ள இருந்து ரத்தம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. உடனே இவனுங்களே ஐயோ ரத்தம், ஏடிஎம் குள்ள இருந்து ரத்தம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுறானுங்க. ஒருத்தர் மட்டும் இப்ப கதவை திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாரு. அந்த ஆளு கொடூரமா செத்து போய் கிடக்குறான். இங்க பாருங்க உள்ள ஒரு ஆள் செத்து போய் கிடக்குறான், அதனால உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு இவங்களே இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. அப்ப கரெக்டா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க வருது. டே என்னடா ஆச்சுன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்படியா, உனக்கு எதுவும் ஆகல இல்லடா, இல்ல எனக்கு எதுவும் ஆகல, பாவம் அவர் யாரு கொண்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவங்க எல்லாரும்
ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கசின் பொண்ணுக்கு கால் வருது. இது மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு கிளம்பி போயிடுது. நம்ம கிரிக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவர் என்ன யோசிக்கிறாரு, எவன்டா அது நம்ம இல்லாம இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணது அப்படின்னு. இவங்களும் வந்து இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி கேமராலாம் இங்க இல்லையா மேடம், இந்த ஏடிஎம் 1.5 வருஷமா பூட்டி இருக்கு, அதனால கேமராவும் ஒர்க் ஆகல. ஆப்போசிட்ல இருக்க ஷாப்ல எல்லாம் பார்த்தோம், ஆனா கிளியரா எந்த விஷுவல்ஸுமே கிடைக்கல மேடம், இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சரி ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இவங்க போயிடுறாங்க. நம்ம கிரியோட ஆளுங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி, டேய் இந்த மர்டரை நீங்க பண்ணீங்களா அப்படின்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிரியோட ஆளுங்க யாருமே இந்த கொலையை பண்ணல. அது மட்டும் இல்லாம இப்ப செத்து போனார்ல சுரேஷ், அவரு நம்ம கிரிக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. நம்ம கிரியோட சேர்த்து ஒரு 4 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த ஊர்ல ஒரு பெரிய கேங்ஸ்டர். அதுலயே சஜின் ஒருத்தர் இருக்காரு. அவருமே இப்ப ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. என்ன பிரச்சனைனா, ஒரு 4 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்கானுங்க. அது பயங்கர நஷ்டமாயிடுச்சு. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும்னா எல்லாரும் சமமா பணம் கொடுக்கணும்ல, ஆனா ஒருத்தன் மட்டும் தான் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கானுங்க. அந்த பிரச்சனையை தான் இவர் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவனுங்களும் அந்த பொண்ணும் இப்போ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த டானுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. அந்த கொலையை மொத பார்த்து கத்துனது நீங்க தானே, அதனால உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்களும் கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே போலீஸும் யார் பாடியை முதல்ல பார்த்தது அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி, நீங்க 2 பேரும் எங்க வேலை பாக்குறீங்க? சார், நாங்க 2 பேரும் ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை பாக்குறோம். எதுக்காக இங்க வந்தீங்க? நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டானோட போன் அடிக்குது. போலீஸும் டேய் போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னா அவங்க அப்பா தான் பேசுறாரு. வரும்போது தக்காளி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு இந்த போலீஸும், இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஊரை விட்டு வெளியில கிளம்புறீங்கன்னா ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணாம போக கூடாது, சரியா? இப்ப நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. நம்ம டானு ஸ்டேஷனை விட்டு வெளியில வர்றப்போ மறுபடியும் அவனுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணவரு, பணத்தை எங்கே கொண்டு வந்து தரணும், நம்ம எப்போதும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துருங்க அப்படின்ட்டு போனை வச்சிடறான். கட் பண்ணா நமக்கு கிரிய காமிக்கிறாங்க. கௌரி இருக்காங்கல்ல, அவங்க இப்ப வீடியோ கால்ல வராங்க. நைட்டு தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும், சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ சூப்பர் மார்க்கெட் வந்துரு, நானும் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவரு போனை வச்சிடறாரு. நம்ம கௌரியும் கொஞ்ச நேரத்திலேயே இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. இவனுங்க 2 பேரும் அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் நிக்கிறானுங்க. நம்ம டானுக்கு கௌரிய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது. டேய் இங்க பாரா, இவ எவ்வளவு அழகா இருக்கான்னு, வாடா பின்னாடியே போலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறானுங்க. டான் இருக்கால, அவன் கௌரியோட வயித்தை பார்த்துட்டு, இருடா நான் போய் தொட்டுட்டு வரேன் அப்படின்னு வயிறை தொட்டுறான். அவங்க திருப்பி பல்லாருன்னு அரைஞ்ச உடனே இவன் சாரி அப்படின்னு அதையும் நக்கலா தான் சொல்றான். இவங்களுக்கு இதுக்கு மேல அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கவே இஷ்டம் இல்ல. டக்குன்னு கிளம்பி வெளியில வராங்க. இவங்க வெளியில வரும்போது கரெக்டா கிரி வந்துடுறாரு. அவரு நம்ம கௌரி முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, இங்க என்னமோ நடந்திருக்கு. என்ன விஷயம்னு கேட்டா, அந்த பொறுக்கிங்க இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் அவனுங்கள பலார்னு அரைஞ்சு பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு வந்துடுறாரு. அப்படி இப்ப நைட்டு பர்த்டே பார்ட்டி ரொம்ப சிறப்பா நடக்குது. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒரு நைட் ட்ரைவ் போய் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சுரேஷ்னு ஒருத்தர் செத்து போனார்ல, அவரோட டெத்துக்கு நம்ம கிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சுரேஷ்க்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரு சொத்துக்காக தன்னோட சொந்த தம்பியே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொலையை உண்மையிலேயே அவரோட அண்ணன் பண்ணவே இல்லை. நம்ம கிரியும் ஃப்ரெண்ட்ஸும் டெத்துல கலந்துக்கிட்டு இப்ப கிளம்பலான்னு போறப்போ அந்த இடத்துக்கு ஜோஷின்னு சொல்லி ஒரு ஆளு வரான். இவன் யாருன்னா, ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சுரேஷ் போன்ல ஒருத்தங்கிட்ட ஒரு இடம் விஷயமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே வந்திருப்பாருல்ல, அது இவன் கிட்ட தான். அதனால ஒருவேளை இவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு இவனை கூப்பிட்டு வச்சு கார்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த கொலையை நீ தான் பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், மரியாதையா ஒத்துக்கோடா அப்படின்னா அவரு நான் பண்ணவே இல்லைன்னு கெஞ்சறாரு. சரி, இனிமே சுரேஷ் கூட உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே விட்டுறணும், புரியுதா அப்படின்ட்டு பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு நடந்தே போடா அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. இவனுங்க 2 பேரும் நம்ம கிரிக்கிட்ட அடி வாங்கினானுங்கல்ல, இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கானுங்க. அப்ப ஒரு 2 பேர் உள்ள வந்து, இந்தாங்க 10 லட்சம் இருக்கு, சுரேஷோட கதையை நாங்க சொன்ன மாதிரி நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் யாருன்னா, சுரேஷ்க்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன்ல, அந்த அண்ணன் பசங்க தான் இவனுங்க. இவனுக்கு தான் பிளான் பண்ணி தன்னோட சொந்த சித்தப்பாவையே கொண்டு இருக்கானுங்க. அதனால 10 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து இப்ப கொடுத்துட்டு போறானுங்க. நம்ம டான் என்ன சொல்றான்னா, கிரிக்கிட்ட அடி வாங்கினால அதை இவனால மறக்கவே முடியலையா, அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெறியோட சுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இவனுங்க கிரியோட வீட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம கௌரி மட்டும்தான் இப்ப வீட்டுல தனியா இருக்காங்க, கூட ஒரு வேலைக்கார அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம கிரி எங்கேயோ வெளியில போயிருக்காரு, இதை இவனுங்க கரெக்டா நோட் பண்ணிட்டானுங்க. நம்ம கௌரி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாட்டில் நொறுங்குற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு போய் பார்த்தா சரக்கு பாட்டில். எங்க இருந்துடா திடீர்னு வந்து விழுந்துச்சு அப்படின்னு மேல பார்த்தா ஸ்டெப்ஸ்ல இருந்து இவனுங்க 2 பேரும் இறங்கி வரானுங்க. அதனால பயந்து போய் டக்குன்னு வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டா இவனுங்க ஆல்ரெடி அந்த அம்மாவை ஒரு ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டானுங்க. நம்ம
நம்ம கௌரிய கையெல்லாம் கட்டி போட்டுட்டு அவங்கள கிஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு அதை போன்ல வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. விஷயம் தெரிஞ்சு நம்ம கிரி இப்ப நேரா பயங்கர ஸ்பீடா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து கௌரிய பாக்குறாரு. ஆனா இந்த நிலைமையில அவரால் கௌரிய பார்க்கவே முடியல. டக்குன்னு போய் ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஊர்ல இருந்து அவங்க அம்மாவும் விஷயம் தெரிஞ்சு இப்ப வந்துடுறாங்க. அவங்க வந்து இப்ப கௌரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. இத ஒரு ஆக்சிடென்டா நினைச்சு நீ இப்பவே மறந்துடணும், சரியா? அப்புறம் நீ இங்கே இருந்தா இத பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்ப. அதனால ஒரு 2 நாள் கிளம்பி என் கூட ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கிட்டேயுமே, இங்க பாருப்பா, உன் ஒய்ஃப நான் 2 நாள் என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன். உனக்கு இவ்வளவு பாக்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பாரு, சரியா? சரி, எல்லாரும் வெளியில வாங்க, அவங்க 2 பேரும் தனியா பேசிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. இவருக்கு கௌரி கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. கட் பண்ணா இவனுங்க 2 பேரும் பைக்ல வேகமா போயிட்டு இருக்கானுங்க. டே, கிரியனை வீட்லயே போய் கைய வச்சிட்டோம். ஊரு பூரா நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. டே, அப்படியே தேடினாலும் நம்மள எங்கடா போய் தேட முடியும்? நமக்குன்னு வீடு இருக்கா இல்ல சொந்தம் இருக்கா? எதுவுமே இல்ல. அவங்களால நம்மள தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் வேலையா இந்த பைக்கு ஹெல்மெட் எல்லாத்தையும் மாத்திரணும். அதான் 10 லட்சம் இருக்குல்லடா, சீக்கிரமே மாத்திரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க வீட்டுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவனுங்க மூஞ்சி தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. உடனே அதை போட்டோ எடுத்து சிட்டி ஃபுல்லா எல்லார் போனுக்கும் அமுச்சு விடுறாங்க. இவனுங்களை எங்க பார்த்தாலும் உடனே எங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு. இப்ப எல்லாரோட போனுக்கும் இவனுங்களோட போட்டோவை ஷேர் பண்ணி விட்டாங்கல்ல. ஒரு 3 பேர் பைக்ல வரானுங்க. அவனுங்களோட போனுக்குமே இவனுங்களோட போட்டோஸ் வருது. இந்த 3 பேர்ல ஒருத்தன் யாருன்னா, ஸ்டார்டிங் சீன்ல இவனுங்களோட கடைக்கு பஞ்சர் போட ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவன் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இவனுங்க எனக்கு நல்லா தெரியுமே, இவனுங்க அந்த மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றானுங்க, அப்படின்னா இவனை பிடிச்சு கொண்டு போய் கிரியன்ட்ட ஒப்படைச்சேன்னா நம்மள ஒரு பெரிய ஆள்னு காமிச்சிக்கலாம் அப்படின்னு இவனுங்களும் கிளம்பி போறானுங்க. நம்ம கிரி இவங்க 2 பேரையும் தேடுற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. இவனுங்க ஒரு கொலைக்கு சாட்சி வரல, அதனால போலீஸ் இவனுங்க 2 பேரும் கிரியோட கைக்கு சிக்கிர கூடாது அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் இவனுங்க 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கே ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஏடிஎம்ல மர்டர் நடந்துச்சுல, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனுங்க தான் அந்த இடத்துல நின்று இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம கொலை பண்ற சத்தம் எங்கேயும் கேட்க கூடாதுன்னு பக்கத்துல ஒரு கடையில ஸ்பீக்கர் இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொண்டு வந்து ஏடிஎம் முன்னாடி வச்சிருக்கானுங்க. இது எல்லாமே அதுல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. சோ இவனுக்கு தான் அந்த கொலையும் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு தாத்தா ஓனர் இருப்பார்ல, அவருமே கிரியோட ஆளுதான். அவர்கிட்ட இந்த பசங்க ஒரு கொலையும் பண்ணியிருக்கானுங்க, எங்க கிட்ட பிரச்சனையும் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொன்னா அவரால் நம்பவே முடியல. இது அவனுங்களை அப்படி பண்ணானுங்க. என்னப்பா சொல்ற? என்னால நம்பவே முடியல. 1.5 வருஷமா என்கிட்ட தான் வேலை பார்க்கறானுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவனுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? ஏப்பா, தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா? அவனுங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஆனா அவனோட சொந்த ஊர் எனக்கு தெரியும். அங்க வேணா போய் ஏதாவது தேடி பாருங்களேன் அப்படின்னு இவங்களும் அந்த சொந்த ஊர் கிளம்பி போறாங்க. இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா, அங்க போய் இவனோட அப்பாவை தூக்கி அவர் அடிச்சா இவன் தானா வெளியில வருவான்ல, அதுக்கு தான் போறாங்க. அதே மாதிரி அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவன் அப்பா கிட்ட ஒரு இடம் விற்கிறீங்களாமே, அதை பத்தி பேசணும், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்து இவனுங்க கார்ல ஏத்திடுறானுங்க. கட் பண்ணா நம்ம டான் இருக்கான்ல, அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு கண்டினியூஸா கால் வந்துகிட்டே இருக்கு. நம்ம சிஜி என்ன சொல்றான்னா, டே, அந்த சிம்மை தூக்கி போட்டு, அந்த சிம்மு நம்ம கூட இருந்தா மாட்டிப்போம், சேரா இந்த சிம்மை தூக்கி போட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, அர்ஜென்ட்டா நான் போகணும், கிளம்புறேன் அப்படின்னு பாதிலே விட்டுட்டு போயிடுறான். அவனுங்க கிளம்பி போன அடுத்த செகண்டே கிரியோட ஆளுங்க இங்க வந்துடுறாங்க. அவனுங்க வந்து எங்கடி அவன் கேட்டா, யாரு? அதான் ஒருத்தன் கூட சுத்தவே இல்ல, அவன் எங்க? அவன் இப்பதான் கிளம்பி போனான். அப்படியா, நீ வந்து வண்டியில ஏறு அப்படின்னு இந்த பண்ணி தூக்கி வண்டியில போட்டுக்கிறானுங்க. இவனுங்களும் சிம்மெல்லாம் கழட்டி போட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு கலட்ட போறானுங்க. அப்ப கரெக்டா இவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அப்பா தானே அப்படின்னு அட்டன் பண்ணி அப்பா அப்படிங்கிறான். நம்ம கிரியோட ஆளுங்க பேசுறாங்க. ஸ்பீக்கர்ல போட்டு அவங்க அப்பாவை அடி நடிச்சு, டேய், உங்க அப்பா கத்துற சத்தம் கேக்குதா? நீ எங்க இருந்தாலும் சரி, நீயும் உன் கூட்டாளியும் உடனே இங்க கிளம்பி வரணும். அப்படி வரல உங்க அப்பா உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கொண்டு வாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்படியே போனை கட் பண்ணிட்டு, டே, இந்த நம்பரை உடனே ட்ராக் பண்ணுங்கடா அப்படின்னு இவன் என்ன பண்ணிடுறான், அந்த போனை தூக்கி ஒரு பஸ்ஸோட டாப்ல போட்டு விட்டுறான். டே, என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அவனுங்க அப்பாவை தூக்கிட்டானுங்க, அவ்வளவுதான், நம்மளால இனிமே எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும், இல்லன்னா அவனுங்க கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிரணும். சரி, இது ரெண்டுமே இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்குடா, வா போலாம் அப்படின்னு கிளம்பி போறானுங்க. இப்ப இவங்க கேங்குக்குள்ள ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு நடக்குது. பார்ட்டியை முடிச்சுட்டு ஒரு ஆள் போய்
இப்ப வீட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவனுங்க 2 பேரும் அந்த ஆளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறானுங்க. இது யாருன்னா கிரி கூட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு ஃப்ரெண்டு தான் இவன். உள்ள போய் அவரோட கை காலு எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு அப்புறமா எழுப்பி விடுறானுங்க. அதுவும் எப்படி எழுப்புறான்னா கணத்திலே பல்லார்னு அரைஞ்சு எழுப்பி விடுறான். நீ தானே என் அப்பா நடிச்சது இல்ல, அதனாலதான் உன்னை அடிச்சு எழுப்பணும். இப்ப உன்னை என்ன பண்ண போறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு கன் எடுத்து அதுல சைலன்சரை மாட்டி டொம்மு டொம்முன்னு சுட்டு தள்ளிட்டு போயிடுறானுங்க. இந்த விஷயம் நம்ம கிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்ப வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா இவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த காரியத்தை பண்ணது அவனுங்க 2 பேரும் தான் அப்படின்னு. நம்ம கிரியும் சோகமா இப்ப கார் எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. வந்துட்டு இருக்கும் போதே காரு பாதி வழியில ஆஃப் ஆயிடுது. என்னடா அது ஆஃப் ஆயிடுச்சுன்னு பாத்துட்டு இருக்கும்போது டம்முன்னு ஒரு புல்லட் காருக்குள்ள பாயுது. ஆனா அந்த புல்லட் இவர் மேல பாயல. இவரும் எவன்டா சுட்டது அப்படின்னு காரை விட்டு வெளியில இறங்கிடுறாரு. வெளியில இறங்கின உடனே கரெக்டா தோல் பட்டையிலே சுட்டுறானுங்க. இவர் என்ன பண்றாரு, பிளட் எல்லாம் வெளியில போக கூடாதுன்னு ஒரு துணியை கிழிச்சு டக்குன்னு அந்த இடத்துல கட்டிக்கிறாரு. இவனுங்க 2 பேரும் எங்க இருந்து சுடுறானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இவருமே ஒரு கன் எடுத்து பதிலுக்கு திருப்பி சுடுறாரு. உடனே அவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, டக்குன்னு வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறானுங்க. இவரோட காருமே இப்ப ஸ்டார்ட் ஆயிடுது. இவரும் கார் எடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா சேஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரையுமே அவரை மிஸ் பண்ணிடுறாரு. சரி ஏதாவது ஒரு வழியில போய் பார்ப்போம் அப்படின்னு வேகமா வந்துட்டு இருக்காரு. ஒரு கல் எடுத்து டம்முன்னு கண்ணாடி மேல போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அவரால் வண்டியை ஓட்டவே முடியல. ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாரு. அந்த நேரம் பார்த்து இவனுங்க 2 பேரும் மாத்தி மாட்டி சுட்டு தள்ளிடுறானுங்க. இவனுங்களுக்குமே கன்ஃபார்மா அவரை சுட்டுட்டோமா இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு இடத்துல வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு டேய் அவரை கண்டிப்பா சுட்டுருப்போம்ல, அதெல்லாம் கண்டிப்பா சுட்டுருப்போம்டா அப்படின்னா அவன் செத்துருப்பான்ல, இங்க பாடுறா அவன் செத்தாலும் சாகாட்டியும் சரி நம்ம கொஞ்ச நாள் தலைமறைவாக இருப்போம் ஓகேவா, சரிவா முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறானுங்க. இவனுங்க வேகமா போயிட்டு இருக்கானுங்க. இப்பதான் கிரி இவனுங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவர் கார் எடுத்துட்டு வந்து திடீர்னு முன்னாடி நிக்கிறாரு. மறுபடியும் அவரு இவங்க 2 பேரையும் பயங்கரமா சேஸ் பண்ணி வந்து அவனுங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காரை நிப்பாட்டிடுறாரு. இவனுங்களுக்கு சடனா பிரேக் அடிக்கவும் முடியல. கார்ல இடிச்சு இவனுங்க 2 பேரும் பறந்து போய் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில விழுந்துடுறானுங்க. அங்க அடியில பார்த்தா தண்ணி நிறைய இருக்கு, பயங்கர ஆழம் போல. எட்டி பார்த்தா இவனுங்க 2 பேரும் எங்கே விழுந்தானுங்கன்னே தெரியல. சரி அப்படின்ட்டு இவர் நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு புல்லட் பட்டுச்சல்ல அந்த இடத்துல எல்லாம் இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் ஆக இங்க பாருங்க அவன் செத்துட்டான், திருப்பி வரப்போறது இல்ல, அதனால இந்த விஷயத்த எல்லாரும் மறந்துருங்க. போலீஸ் நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த பசங்களை தேடிட்டு இருக்காங்க. கையில கிடைச்சானுங்க அவனுங்க எலும்பு கூட யாருக்கும் மிஞ்சாத அளவுக்கு நாங்க பண்ணிடுவோம், அதனால நீங்க மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸுமே சுரேஷை கொன்னது அவரோட அண்ணன் பசங்க தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க 2 பேரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க, இப்ப உயிரோட இருக்கானுங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியல. போட்டெல்லாம் அந்த தண்ணி கடியில விட்டு இப்ப பயங்கரமா தேடி பாக்குறாங்க. அப்பயுமே அவனுங்க கிடைக்கல. நம்ம கிரியோட ஃப்ரெண்ட்ஸ்ல குருவிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப நைட் நேரத்துல தன்னந்தனியா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவரோட கார் லைட் எரியுது. என்னடா அது கார் லைட் எப்படி எரியுது அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தா இவனுங்க 2 பேரும் வந்து நிக்கிறானுங்க. அவனுங்க தண்ணியில விழுந்துமே அப்ப சாகல போல உயிரோட எந்திரிச்சு வந்துட்டானுங்க. வந்து ஒரு கத்தி எடுத்து அவரோட கழுத்துலயே சதக்குன்னு குத்தி போட்டுறானுங்க. அடுத்து டான் இருக்கான்ல அவரோட போனையே எடுத்து இப்ப கிரிக்கு கால் பண்ணி நாங்க யார் பேசுறோம்னு தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன், உன் மச்சா இருக்கான்ல அவன் இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான், முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கடா அப்படின்ட்டு போனை அங்கேயே போட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க. இவர் வந்து பார்த்தா டிக்கிக்குள்ள கிடக்குறாரு, இன்னும் சாகல, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அதனால உடனே தூக்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்க நம்ம கௌரியுமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதே இவங்களாலதான். அதனால அவங்கள சமாதானப்படுத்தி கிரி இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. நம்ம கிரியோட அம்மா மட்டும்தான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வயசானதுனால காலை மடக்கி ரொம்ப நேரம் உட்கார முடியல. சரிம்மா நீங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் கீழே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு இப்ப போய் லிப்ட்ல ஏறுறாங்க. அதே லிப்டுக்குள்ள இவனுங்க 2 பேரும் துணியை போட்டு வந்து அவங்க அம்மாவோட கழுத்துல அறுத்து விட்டு போயிடுறானுங்க. அடுத்து இவங்க அம்மா போன்ல இருந்து கிரிக்கு கால் பண்ணி உங்க அம்மாயும் போட்டாச்சு, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, முடிஞ்சா வந்து காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இவங்கள ஹாஸ்பிட்டல்ல அறுத்து போட்டதுனால அப்படியே கொண்டு போய் அங்கேயே அட்மிட்டும் பண்ணிட்டாங்க. நம்ம கிரி இவனுங்க எங்க இருந்தாலும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு வேகமா தேடிக்கிட்டே போறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து கால் வருது. அவனுங்க 2 பேரையும் போலீஸ் புடிச்சிட்டாங்க. ஆனா போலீஸ் பிடிச்ச மாதிரி தெரியல, அவனுங்களே சரண்டர் ஆயிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன், நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு இவரும் கிளம்பி போறாரு. நம்ம கிரியும் இப்ப நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க கமிஷனரும் வந்து கிரி நீங்க இதுக்கப்புறம் இதுல தலையிட வேணாம், நாளைக்கே இவனுங்களை கொண்டு போய் நான் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், வாழ்நாள் முழுக்க இவனுங்க வெளியிலேயே வர முடியாத மாதிரி ஒரு தண்டனையை நான் கொடுக்க சொல்றேன், அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்கிருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி கிரி
வெளியே அமுச்சு வச்சிடுறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் இவனுங்க 2 பேரையும் கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம டானோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுக்கு இப்பதான் விஷயமே தெரியுது இவன் யார் அப்படின்னு. அதனால வந்து பொலிர்னு ஒரு அறைய விட்டு என்னை ஏமாத்திட்டலடா அப்படின்னு அது ஒரு பக்கம் அழுதுகிட்டே போகுது. இப்படி இவனுங்க 2 பேரையும் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா 2 பேருமே யாரோ சுட்டுறாங்க. யாரு சுட்டது, எங்கிருந்து சுட்டாங்க அப்படின்னு எதுவுமே தெரியல. அதனால உடனே இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி பிரஸ், மீடியா, பப்ளிக்னு நிறைய பேர் இருக்காங்க. அது போக போலீஸும் இவனுங்க 2 பேருக்கும் பாதுகாப்பா இருக்காங்க. ஏன்னா இதை சாக்கா வச்சு இவனுங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே மக்கள் எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு போலீஸ்க்கு புரியவே இல்லை. வாங்க உடனே போய் தடுக்கலாம் அப்படின்னு எல்லா போலீஸும் கீழே வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் எங்க இருந்தோ வந்து டம்மு டும்முன்னு அங்க இருக்க எல்லா கார் மேலையும் இடிச்சிட்டு நிக்குது. அந்த டிரைவரை கூப்பிட்டு, டேய் வண்டி எப்பறம் ஓட்டிட்டு வர, இப்படிதான் ஓட்டிட்டு வருவாங்களா, என்னடா ஆச்சுன்னு கேட்டா, வண்டி பிரேக் பிடிக்கல சார், அதான் நேரா கொண்டு வந்து இங்க விட்டுட்டேன். பொய் சொல்லாதரா, உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மேல ரூம்ல என்னமோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு டக்குன்னு போலீஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறாங்க. இவனுங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரூம் லாக் ஆயிருக்கு. அதனால கதவை உடைச்சிட்டு இப்ப உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஒரே புகை. உள்ள ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இருக்காரு. அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டா, யாரோ ஒருத்தன் வண்டியை நேரா உள்ள விட்டு அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்பதான் இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போனது யாருன்னு காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கிரி தான். அவர் தான் இவ்வளவு பெரிய ஒரு செட்டப்பை பண்ணி இவனுங்க 2 பேரையும் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாரு. கிரியோட கையில இவங்க 2 பேரும் தனியா சிக்கினா அவர் சும்மா விடுவாரா, அடி வெளு வெளுன்னு வெளுத்து 2 பேரையும் ஒரு கயித்துல கட்டி தொங்க விட்டுறாரு. ஆனா அப்பயுமே இவனுங்களுக்கு திமிரு அடங்கவே இல்ல. எங்களை கயிறுல கட்டி போட்டுட்டா நாங்க பயந்துருவோமா, கணக்கு பண்ணி பாரு, எங்க இழப்பை விட உன் சைடு தான் இழப்பு அதிகமா இருக்கு. உன்னோட ஃப்ரெண்டு 2 பேரு, உன்னோட அம்மா, அப்புறம் உன்னோட ஒய்ஃப், அவளை என்ன நிலைமைக்கு ஆளாகிட்டோன்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஜு இருக்கான்ல, அவன் டொம்முன்னு வெடிச்சு செதறிடுறான். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவனுங்க உடம்புல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு போல. இந்த விஷயம் அவனுங்களுக்கே தெரியல. இப்பதான் நம்ம டானிக்கே ஃபீல் ஆகுது, கூட இருக்கவன் செத்து போனா எந்த அளவுக்கு வலிக்கும்னு. சரி இவன் அப்படியே உயிரோட விட்டுருவாரு, இந்த வழியிலேயே இவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல இவனு வெடிச்சு செதறிட்டான். கடைசியா நம்ம கிரி இவங்க 2 பேருமே கொண்டு போட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.